hello friends, நான் சங்கீதா சரவணகுமார். இன்னைக்கு நம்ம அப்சராஸ் ஹோம்மேட் கேக்ஸோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. இந்த 1 year கேக் ஜர்னியில் நான் பண்ண கேக்ஸு, அதோட டிசைன்ஸு, ஃப்ளேவர்ஸு, ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பேசிக்காகவே எனக்கு கேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதை நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம் இல்லைங்களா? அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த கேக் பிஸ்னஸ்ஸு. நிறையா பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி, பேக்கிங்க்குன்னு தனியாக கிளாஸ் போனீங்களா அப்படிங்கிறது தான். பேக்கிங் கிளாஸில் நான் எதுவும் தனியாக போகலைங்க. 5-6 வருஷமாகவே நான் அப்பப்போ வீட்லேயே கேக் செய்வேன். நிறையா கேக்கு சொதப்பியிருக்கேன். ஒவ்வொரு கேக் ஃப்ளாப் ஆகும்போதும் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டான ரெசிபி கற்றுக்கிட்டேன். இது 2 yearsக்கு முன்னாடி நான் செஞ்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு. இந்த கேக்கு பார்க்க கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது. அப்போ இருந்து தான் நான் இதை ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிஸ்னஸாக செய்யலாங்கிற ஐடியா வந்தது. நான் செய்கிற கேக்ஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அதை பார்த்து ஃபஸ்ட்டு வந்த ஆர்டர் இது. இதோட ரேட்டு 300 ரூபான்னு சார்ஜ் பண்ணியிருந்தேன். நம்ம அப்சராஸ் ஹோம்மேட் கேக்ஸில் நான் கேக்கோட சாஃப்ட்னஸ்க்காக எந்தவித கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நம்ம கேக்கை நிறைய குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காக கொடுக்க தான் ட்ரை பண்ணுறேன். தீம் பேஸ்டு கேக்ஸ்லாம் செய்கிறதுக்கு நமக்கு தேவை கொஞ்சம் பொறுமை, நிறையா இன்ட்ரெஸ்ட்டு தான். ஏன்னா ஒவ்வொரு கேக் செய்யும்போதும் எனக்கு மினிமம் 4 to 5 hours வரைக்கும் ஆகும். நம்ம பிஸியான ஷெட்யூலில் டைம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் மணி, நம்ம கேக்கோட அவுட்புட் பார்க்கும்போதும் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் கேட்கும்போதும் வர ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஃபீலிங்கே தனி தான். இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு என் குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இது கூட ஒரு கேக் வீடியோ ஷூட் பண்ணும்போது எடுத்த ப்ளூப்பர் தான். ஓகேவா? டிஷ் ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஜெர்ஸும் லெஃப்ட் இன்னும் லெஃப்ட் ஆன் மாசேட்டா டிஷ் இப்போ நம்ம கேக்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்த்துடலாம். இதெல்லாம் நான் செஞ்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. இது 1/2 kg 300 rupees. இது ரெட் வெல்வெட் கேக் டிசைன்ஸு. ரெட் வெல்வெட் கேக், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் 2 ஃப்ளேவர். 1/2 kg 350 rupeesனு சார்ஜ் பண்ணுறேன். சாக்லேட் ட்ரஃபிள் கேக் டிசைன்ஸு. இது 1/2 kg 400 ரூபாய். இது ரோஸ் மில்க் ஃப்ளேவர்டு கேக் டிசைன்ஸு. இது 1/2 kg 400 ரூபாய். பைனாப்பிள் ஃப்ளேவர்டு கேக்கு. இது 1/2 kg 400 rupees. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் கேக்கு. இது 1/2 kg 400 rupees. இது பிஸ்தா ஃப்ளேவர்டு க்ரீன் வெல்வெட் கேக். இது 1/2 kg 400 ரூபாய். இதெல்லாம் ரசமலாய் கேக் டிசைன்ஸு. இது 1/2 kg 450 ரூபாய். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெயின்போ கேக் டிசைன்ஸு. இதில் உள்ள 5 ஃப்ளேவர் வரும். இதோட ப்ரைஸு 1/2 kg 500 ரூபாய். இது குலாப் ஜாமுன் கேக்கு. இது 1/2 kg 450 ரூபாய். இதெல்லாம் சாக்லேட் வச்சு செய்கிற பின்னாட்டா கேக்ஸு. இது 1/2 kg 300 ரூபாய். இது பாம் கேக்கு. இது கேக் ப்ரைஸ் கூட ஒரு 150 rupees எக்ஸ்ட்ரா வரும். இது ஃப்ரூட்ஸ், நட்ஸ்லாம் போட்டு செஞ்ச கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கு. இது 1/2 kg 300 ரூபாய். இதெல்லாம் க்ரீம் இல்லாத ஸ்பாஞ்ச் கேக்கு. இது 1/2 kg 200 ரூபாய். இந்த கப் கேக்ஸ்லாம் ஒரு பீஸ் 15 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த தீம்டு கப் கேக்ஸ்லாம் பீஸு 25 ரூபாய். நெக்ஸ்ட் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேக்ஸ் பார்க்க போகிறோம். இது பீஸ் 90 ரூபாய் வரும். இந்த பென்டோ பாக்ஸ் கேக்கு பாக்ஸு 120 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறேன். இது எல்லாமே ஹோம்மேட் சாக்லேட்ஸு. இதோட ப்ரைஸு 1/2 kg 200 rupees. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தீம் பேஸ்டு கேக்ஸு. இதோட ரேட்லாம் கேக்கோட ப்ரைஸில் இருந்து தீமுக்கு தகுந்த மாதிரி 200 to 300 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். இந்த கேக்கில் நான் எப்படி செஞ்சேங்கிறதுக்கான ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன மாதிரியே பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.